கரும்புள்ளிகள், அதாவது பிக்மெண்டேஷன் குறைக்கும் கிரீம்கள் எப்படி வேலை செய்கின்றன? கரும்புள்ளிகள் இருப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல். முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கிரீம் போட்ட உடனே கரும்புள்ளிகள் மறைந்து விடாது. ஏனென்றால் கரும்புள்ளிகள் உருவாக முக்கிய காரணம் மெலனின் என்ற நிறமி அதிகமாக உருவாவதுதான். அதனால் கரும்புள்ளிகளுக்கான கிரீம்கள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு விதமாக வேலை செய்கின்றன. ஹைட்ரோகுயினோன் மெலனின் உருவாகும் வேகத்தை குறைக்கிறது. அதனால் கரும்புள்ளிகள் மெல்ல மெல்ல மங்க ஆரம்பிக்கும். அசிலிக் ஆசிட் மெலனின் அதிகமாக உருவாகுவதை கட்டுப்படுத்துவதோடு முகப்பரு, சிவப்பு மற்றும் கரும்புள்ளிகளையும் குறைக்க உதவுகிறது. நயாசினமைட் மெலனின் சருமத்தின் மேல் பகுதிக்கு செல்வதை குறைத்து கரும்புள்ளிகள் குறைய உதவுகிறது. அதோடு அதிக எண்ணெய் சுரப்பையும் கட்டுப்படுத்துகிறது. விட்டமின் சி ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட். இது மெலனின் உருவாகுவதை குறைத்து சருமத்தை பிரகாசமாகவும் ஒரே நிறமாகவும் மாற்ற உதவுகிறது. கோஜிக் அசிட் மெலனின் உருவாகும் டிரோசினேஸ் என்ற என்சைமின் செயல்பாட்டை குறைத்து கரும்புள்ளிகளை மங்கச் செய்கிறது. டிரானெக்சமிக் ஆசிட் குறிப்பாக மெலாஸ்மாவிற்கு மிகவும் பயனுள்ள பொருள். இது அதிகப்படியான மெலனின் உருவாவதை கட்டுப்படுத்தி கரும்புள்ளிகள் மீண்டும் வராமல் தடுக்க உதவுகிறது. ஆல்பா ஆர்புடின் மெலனின் உருவாகுவதை மெதுவாக குறைத்து சருமத்தின் நிறத்தை சீராக்க உதவுகிறது. சென்சிட்டிவ் சருமம் உள்ளவர்களும் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய பொருள். ரெட்டினால் புதிய சரும செல்கள் வேகமாக உருவாக உதவுகிறது. அதனால் பழைய கரும்புள்ளிகள் மறைய உதவுகிறது. நீங்கள் எந்த கரும்புள்ளி கிரீம் பயன்படுத்தினாலும் சன்ஸ்கிரீன் பயன்படுத்தவில்லை என்றால் வெயில் மீண்டும் மெலனின் உருவாகச் செய்து கரும்புள்ளிகள் திரும்ப அதிகமாகலாம். அதனால்தான் பகலில் பிக்மெண்டேஷன் கிரீம் ப்ளஸ் சன்ஸ்கிரீன் என்ற கூட்டணி தான் சிறந்த பலன் தரும். எந்த கிரீம் பயன்படுத்தினாலும் மருத்துவரின் ஆலோசனையின்படி மட்டுமே பயன்படுத்த வேண்டும். கரும்புள்ளிகளுக்கான எல்லா கிரீம்களும் எல்லோருக்கும் பொருந்தாது. சில கிரீம்கள் மருத்துவரின் பரிந்துரையுடன் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். குறிப்பாக ஹைட்ரோகுயினோன், ட்ரெட்டினோயின் மற்றும் ட்ரிபிள் காம்பினேஷன் கிரீம் போன்றவற்றை தானாக வாங்கி பயன்படுத்தக்கூடாது.